ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மோட்டிவேஷனல் பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ உள்ள டைம் உங்களுக்கு இருந்தால் ரொம்ப ப்ரீஷியஸான டைம். இப்போ எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதிருக்கீங்க, அவங்களுக்காண்டி ஒரு சூப்பரான ஒரு அழகான கண்டென்ட் தந்திருக்கேன். என்ன கண்டென்ட்னா, எக்ஸாமில் ஹை மார்க்ஸ் எடுக்க போவீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அந்த 7 ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம் நெருங்குது, புக்கு ஓப்பன் பண்ணுறோம், ஆனால் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியலையா? ஒரு நாள் நீ ஃபுல்லாக மக்க படித்து மைண்டில் ஏற்றி வச்சுருப்பீங்க, ஆனால் அது அடுத்த நாள் நீ கொஸ்டின் பேப்பர் மறந்துடும். அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்றைக்கி நான் சொல்ல போகிற நீ 7 ஸ்டெப்பை சரியாக ஃபாலோ பண்ணால் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை அழகாக சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகலாம். மார்க்ஸும் அழகாக இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுவும் உங்கள் கான்ஃபிடென்ட்டாக அழகாக இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படின்னா அதில் ஒரு 7 ஸ்டெப்புக்கு என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா சிலபஸ். முதல்ல புக்கை முழுசாக படிக்க ஆரம்பிக்காதீங்க. அதுக்கு முன்னாடி சிலபஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபூரியர் சீரீஸ் நான் எடுக்கேன்னா, ஃபூரியர் சீரீஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டெக்னிக்ஸ் சாப்டர் எடுக்கேன்னா, அதுக்கு முன்னாடியே நான் அந்த சம் பார்க்க போனால் முன்னாடி இருக்க சிலபஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா அதில் எத்தனை யூனிட்ஸ் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, எந்த டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட்டு, இதெல்லாமே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நமக்கு டெஸ்டினேஷன் தெரியாமல் ஓடினா நம்ம எங்கேயும் போய் சேருவோம் இல்லையா? அதே மாதிரி தான் சிலபஸே கண்டென்ட்டே தெரியாமல் இப்போ நீங்கள் எக்ஸாம் படித்தேன்னா அது வேஸ்ட். ஸ்டெப் 2 என்னென்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பாருங்கள், ரிப்பீட்டட் கொஷின்ஸுக்கு கண்டிப்பாக ப்ரியாரிட்டி கொடுங்க. இதே 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் உங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் சம் காலேஜஸ் 10 மார்க் கொஷினாக வைப்பாங்க. உங்களுடைய யூனிவர்சிட்டி பேட்டர்னுக்கு ஏற்ப நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரே நாளில் எல்லாத்தையும் படிக்க முயற்சி பண்ணாதீங்க, ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் அன்னன்ன நாளைக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சிலபஸ்க்கு கண்டிப்பாக சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் 3 என்னென்னா புரிஞ்சு படிங்க, மனப்பாடம் படிக்காதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்கிறேன்னா, அது நீங்கள் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு என்ன, அது எப்படி ஹார்ட் பிளட் பம்ப் ஆகுது, அதுமாதிரி எப்படி பியூரிஃபை ஆகுது, எப்படி ஆக்சிஜனேட்டை டீஆக்சிஜனேட் எப்படி ப்ராசஸ் ஆகுது, அதை பற்றி படிக்கிறது தான் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அது என்டையர் ப்ராசஸை நீ கான்செப்டுவல் வைஸாக நீ படிக்கலாம். எப்படின்னா ஒரு ஆன்சரை நீ அப்படியே மனப்பாடம் மட்டும் பண்ணிடாதீங்க. தயவுசெய்து சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கோங்க, கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அது பிறகு நீங்கள் டெஃபினேஷன், எக்ஸ்பிளனேஷன், டிராயிங்கு, எக்ஸாம்பிள், கன்க்ளூஷன். ஒரு 8 மார்க் கொஸ்டின்னா இப்படி தான் எழுதணும். இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்னால் இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணலாம். கான்செப்ட் புரிஞ்சு கொஸ்டின் கொஞ்சமாக மாற்றி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் நான் கொடுக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2x + 6y + z = 4னுக்கு இதே நான் சம் மாதிரி கொடுக்கலாம். இந்த சம்மு கொடுத்துட்டாங்கன்னா நீ அதுக்கு ஆன்சர் நீ போட்டு பார்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சிப்பா. அதே மாதிரி இப்போ நான் 2x² பதிலாக 4x² கொடுத்துட்டு நான் அதே வேல்யூ கொடுத்து லாஸ்ட்டில் 4க்கு 6ன்னு கொடுத்துருக்கேன். அப்போனா அதே மெத்தட் தான், நம்ம ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? நம்ம கான்செப்டாக ஒன்று தான், ஆனால் நீ எப்படி புரிஞ்சுக்க மெத்தட் பொறுத்து தான் இப்போ இது இருக்குது. ஸ்டெப் 4 என்ன, ஆக்டிவ் ரீகாலேஷன். இருக்கிறதுலே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்புனா இது தான் சொல்லுவாங்க. புக்கை பார்த்துக்கிட்டே படிப்பு மட்டும் ப்ரிப்பரேஷன் கிடையாதுங்க. புக்கை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் இப்போ எப்படி படிச்சிருக்கேன்னு உனக்கு கண்ணாடி முன்னாடி நின்று நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது கான்செப்டை நீ புரிஞ்சுக்கிட்டனா அது பேர் தான் கான்செப்டை பிளாங்க் பேப்பரில் எழுதிய பாயிண்ட் எழுதி படித்து பாருங்கள். முக்கியமான விஷயம், அது எழுதிய பிறகு நீ கண்ணாடி முன்னாடி இருந்து சொல்லி ட்ரை பண்ணு. அப்போ தான் உனக்கு ஒரு ஆக்டிவ் ரீகாலேஷன் கிடைக்கும். அந்த கொஸ்டின் மைண்டில் இன்னும் ஸ்டேபிளில் நிற்கும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் என்னென்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ் கம்பல்சரி. நம்ம பெரும்பாலும் மெஜாரிட்டி எல்லாருமே பண்ண ஒரு மிஸ்டேக் இதுதான். எல்லாம் படித்து மண்ணில் ஏற்றுறாங்களே தவிர யாரும் ஒருத்தர் கூட படித்து எழுதி பார்க்கணும் கிடையாது, ஸ்பெல்லிங் எழுதி பார்க்கணும் அதுவும் கிடையாதுங்க. எக்ஸாம் ஹாலில் தெரிஞ்சுக்கோ ஆன்சரையே சரியாக ஸ்பீடில் எழுத முடியாது, அது கஷ்டமான ப்ராப்ளம் தான். அதனால தினமும் முடிஞ்ச அளவுக்கு 2 அல்லது 3 ஆன்சர் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி ட்ராயிங்கு, ஃப்ளோ சார்ட்ஸு, பிளாக் ட்ராயிங்ஸ். முக்கியமாக சொல்ல போனால் இந்த ரேடியோலாஜிக் எக்யூப்மெண்ட்ஸ் சப்ஜெக்ட் இருக்குன்னா அதில் கண்டிப்பாக பிளாக் ட்ராயிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். முக்கியமாக ஃபார்முலா எல்லாமே எழுதி பாருங்கள். முக்கியமாக லாங் ஆன்சர்னால் புக்கை படிச்சுட்டு க்ளோஸ் பண்ணி எழுதி பார்த்து நீயும் செல்ஃப் டெஸ்ட் எழுதி பாரு. இந்த மெத்தட் நீ ஃபாலோ பண்ணனா கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தட் நீ ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது எனக்கு நான் சில கட்டத்தில் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு. நான் நிறைய எக்ஸாம்ஸ் தான் எழுதி எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு. அடுத்த ஸ்டெப் நம்பர் 6 என்னென்னா டெய்லி ரிவிஷன். இது கம்பல்சரி.
அண்ணனுக்கு பாடத்தை அண்ணனுக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் எழுதப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் மட்டும் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுத மாதிரி இருக்கும். நேற்று படித்தது இன்னைக்கு படிக்கணும், ஆனால் இன்னைக்கு படித்தது நாளைக்கு ஒன்று ரீகால் பண்ண மாதிரி நம்ம மெத்தட் வச்சுருக்கணும். ரிவிஷன் இல்லைன்னா படித்தது கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடும். ஸோ டெய்லி நைட்டு ஒரு 20 to 30 minutes நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது நல்லது. அடுத்த ஸ்டெப் நம்பர் 7, திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். என்னென்னா டிஸ்ட்ராக்ஷன் கண்ட்ரோல். முக்கியமாக ஃபோன் யூஸ் பண்ணுறது. இது தான் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மெயின் டார்கெட். இதுதான் 5 நிமிஷம் ஃபோன் மட்டும் பார்க்குறேன்னு ஃபோன் எடுத்தால் அது அடுத்தது இன்ஸ்டாகிராமு ரீல்ஸு எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணுறது தான் நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக போகுது. அதுலேயும் 1 மணி நேரம் போயிடும். ஸ்டடி டைமில் ஃபோனை சைலண்ட் மோடு இல்லைன்னா ஏர்ப்ளைன் மோடில் போட்டுட்டு படிங்க. அதனால உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் உங்கள் அட்டென்ஷன் பவர் ரியலி நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃபைனலாக 1 minute மோட்டிவேஷன் என்ன கொடுக்க போகிறேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் காய்ஸ் கவனிங்க. எக்ஸாம் வந்து உன்னை பயன்படுத்துக்கு வரலையா, உன்னை பயன்படுத்துக்கோ அது உன்னை கஷ்டப்படுத்துக்கோ இல்லை. நீ எந்த அளவுக்கு நீ கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்குன்னு ஒரு சின்ன உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி உன் மைண்ட் லெவல் டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த எக்ஸாம்ஸ் ஒன்று வைக்காங்க. நீ டாப்பர் ஆகணும்னு நினைக்கிறியா, ஃபஸ்ட்டு நீ டாப்பர் ஆகிற மாதிரி டிசிப்ளினாக படிக்க ஆரம்பி. ஒரு நாளையில் வாழ்க்கை மாறவே மாறாதுங்க. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒரு மாதத்துக்கு பெரிய ரிசல்ட்டாக மாறும். ஸோ இன்றைக்கி நீ புக்கு தொடர்ந்து வச்சு படிக்க ஆரம்பிச்சேன்னா, ஒரு டாபிக் சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுன்னா உங்களோட ஃபஸ்ட் ஸ்டெப் எடு. உன் வெற்றி இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. நான் என்றைக்குமே சொல்கிறது ஒன்று தான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசிப்ளின் இஸ் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் மோட்டிவேஷன் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ இது போல் மேலும் மேலும் உங்களுக்கு யூடியூப் கண்டென்ட் கண்டிப்பாக என் சைட்லும் காத்துட்டு இருக்குது. ஸோ உங்களிடம் இருந்து விடைபெறுவது லோகேஷ். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் வீடியோஸ்.